அன்பிற்குரியவர்களே, இந்த துன்புறும் இயேசோடு என்கிற இந்த திருநிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சிறிய பாடலோடு இந்த திருநிகழ்வை நாம் தொடங்கலாம். சிலுவையே 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 சிலுவையே, சிரம் தாழ்ந்து உனை சுமந்து மனம் துணிந்து விழுந்தெழுந்து கல்வாரி பயணம் செல்லும் பரமனின் துயரம் பார்த்தாயா, பாரம் குறைப்பாயா, துயரம் பார்த்தாயா, பாரம் குறைப்பாயா. சிலுவையே 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 சிலுவையே. தேவமைந்தனை பழி சுமத்தி உயிர் பறிக்க தீர்ப்பளித்தனரோ தீர்ப்பளித்தனரோ. பாவமே அறியாத தேவமைந்தனை பழி சுமத்தி உயிர் பறிக்க தீர்ப்பளித்தனரோ தீர்ப்பளித்தனரோ. இயேசுவே இயேசுவே இயேசுவே, அநியாய தீர்ப்பை பெற்று முள்முடிதன் தலை தரித்து ஏற்றீரே, தீர்ப்பை ஏற்றீரே ஏற்றீரே, விரும்பி ஏற்றீரே. அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது இந்த 10 மணி திருச்செப மாலை நாம் அனைவரும் ஜெபிப்போம். இந்த திருச்செப மாலை ஜெபிக்கும் வேளையிலே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கடவுள் நம்முடைய குடும்பத்தில் அன்பையும் அமைதியும் தங்கச் செய்ய இந்த 10 மணி ஜெப மாலையை உருக்கமாக நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக வேதனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களை விசேஷமாக உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் சேர்த்தருளும். அன்பிற்குரியவர்களே, கடந்த 5 நாட்களாக துன்புறும் இயேசுவோடு என்கிற இந்த திரு நிகழ்வின் வழியாக ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானித்து வருகின்றோம். தியானிப்பதோடு மட்டுமல்லாது அவருடைய பாடுகளோடு, அவருடைய துன்பங்களோடு நம்முடைய துன்பங்களையும் ஒப்பு கொடுத்து அவருடைய அருளுக்காகவும் ஆசிருக்காகவும் இரக்கத்திற்காகவும் நாம் இறைஞ்சி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே வேளையிலே இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சிலுவை மொழிகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிற சிலுவை மொழி தாகமாய் இருக்கிறேன் என்பது. இயேசு கிறிஸ்து காலை 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார். காலையிலிருந்து வெயிலில் அவர் கருகி இரத்தத்தில் நனைந்து உடல் முழுக்க காயத்தோடு சொல்லொன்னா துயரத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய 3 மணி நேரம் இயேசு சிலுவையில் சொல்லொன்னா துயரத்தோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார். 3 மணி நேரம் முடிவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையை நோக்கி, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னதும் அவர் சொல்லுகின்ற வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்பது. நானே வாழ்வு தரும் உணவு, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவருக்கு தாகமே இராது என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை அவருடைய மனித இயல்பினுடைய முழு வெளிப்பாடு. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் யாருமே அவரை போல துன்பப்பட்டதில்லை. இயேசு தன்னுடைய சாவை மும்முறை தன்னுடைய சீடர்களுக்கு முன்னறிவித்த பொழுது அவருக்கு தெரிந்தது தனக்கு ஏற்படக்கூடிய சிலுவை தண்டனை அல்லது தனக்கு வரக்கூடிய தண்டனை மிகவும் கொடூரமானதாக இருக்கும் என்பது ஏற்கனவே ஆண்டவர் இயேசுவுக்கு தெரிந்திருந்தது. எனவேதான் கெத்சமனி தோட்டத்தில் தன்னுடைய பாடுகள் மற்றும் சாவை குறித்து அவர் மிகுந்த துயரத்தில் இருந்தார். இரத்த வியர்வை சிந்தினார். நோ பெயின் நோ கெயின் என்று சொல்வார்கள். வலி இல்லாமல் வாழ்க்கை இல்லை, துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை என்பது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே வலியின் மூலம் வெற்றியை அவர் ருசித்தார். துன்பத்தின் மூலம் உயிர்ப்பு என்கிற மாட்சியை அவர் அடைந்தார். துன்பம் இல்லாத வாழ்க்கை இல்லை, வலி இல்லாத வாழ்க்கை இல்லை. அன்பிற்குரியவர்களே, பல சமயங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரக்கூடாது, எனக்கு எந்த சோதனையும் வரக்கூடாது, வலி ஏற்படக்கூடாது என்று வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை உணராமல் நாம் வாழ்ந்து வந்திருக்கலாம். அன்பானவர்களே, வாழ்க்கையில் நாம் படுகின்ற துன்பங்களும் வலிகளும் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தருகிறது. இழக்காமல் வாழ்க்கையில் நாம் எதையுமே அடையப் போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பல வேளைகளிலே சொல்லனா துயரத்தில் இந்த துயரங்களை யாரோடு பகிர்ந்து கொள்வது, யார் எனக்கு ஆறுதல் வார்த்தை கூறுவார் என்று பலமுறை ஏங்கி இருப்பதுண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாகியிருக்கலாம். வாழ்க்கையிலே பல சோதனைகள், சவால்கள், இன்னல்கள், இடையூறுகள், வலிகள், வேதனைகள் என பல சூழ்நிலைகளில் நாம் அவற்றையெல்லாம் அனுபவித்திருக்கலாம். தூய பேதுரு தன்னுடைய திருமடலிலே சொல்லுவார், உங்கள் கவலையெல்லாம் கடவுளிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்களுக்காக கவலையோடு உள்ளார் என்று. எனவே இந்த நேரத்திலே நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம் படுகின்ற வேதனைகள், நாம் படுகின்ற துன்பங்கள், இன்னல்கள், இடையூறுகள், சவால்கள், சோதனைகள் எல்லாவற்றையுமே கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்பிற்குரியவர்களே, கடவுள் எல்லாவற்றையும் நமக்காக தாங்கி சிலுவையில் தொங்கினார். அதே போல நம்முடைய துன்பங்களையும் நமக்காக அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை கடன் சுமையினால் நீங்கள் வாழ்க்கையிலே அமைதி இழந்து காணப்படலாம். வேலை வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பேறு இல்லையே என்று துன்பப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். பல்வேறு விதமான நோய்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கலாம்.
வலியிலும் வேதனையிலும் நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எவரோ அவர்கள் ஆளா துயரத்தில் இருக்கலாம். இன்னும் என்னுடைய பிள்ளை நான் சொல்கிற பேச்சை கேட்கவில்லையே, என்னுடைய பிள்ளை குடிக்கும் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகி கொண்டிருக்கிறானே என்றெல்லாம் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படலாம். திருமணமாகி சென்ற என்னுடைய குழந்தை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் திருமண வாழ்க்கையிலே எந்தவித இன்பத்தையும் அனுபவிக்காமல் அவர்கள் உறவுக்குள்ளே பிளவுகளும் விரிசல்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதே என்று நீங்கள் கவலையுற்று கொண்டிருக்கலாம். இன்னும் பல்வேறு விதமான கவலைகள், பல்வேறு விதமான கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வலியையும் என்னுடைய வேதனையையும் என்னுடைய துன்பங்களையும் உங்களிடம் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவை எல்லாற்றையும் அகற்றி என்னுடைய உள்ளத்தில் அமைதியை தங்கச் செய்தருளும் என்று ஜெபிப்போம். இந்த நாளிலே இந்த திருநிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உடைய வாழ்க்கையில் நலத்தையும் வளத்தையும் தருவார் என்கிற உறுதியான பச்சுறுதியோடு ஜெபியுங்கள். நிச்சயமாக கடவுளால் ஆகாதது எதுவுமே இல்லை. உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு என்று சொன்ன ஆண்டவரிடம் கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும், இந்த மலையை நோக்கி அங்கு பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவது போல நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த நாளிலே நீங்கள் பலவிதமான எண்ணங்களோடு இந்த நாளை தொடங்கி இருக்கலாம், பலவிதமான ஏக்கங்களோடு இந்த நாளை நீங்கள் தொடங்கி இருக்கலாம். அவை அனைத்தையும் கடவுளிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். நமக்காக கல்வாரியிலே பலியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு உங்களை முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். நிச்சயமாக அவருடைய இரத்தம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்கின்ற எல்லா விதமான வலிகள், வேதனைகள், கவலைகள், கஷ்டங்களிலிருந்து நமக்கு ரட்சிப்பை தரும், நமக்கு மீட்பை தரும், நமக்கு விடுதலையை தரும் என்கிற நம்பிக்கையோடு உருக்கமாக ஜெபியுங்கள். இந்த நாளிலே புனித வெள்ளியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இறப்பை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய இறப்பின் போது அவர் பட்ட வேதனைகளை எல்லாம் சற்று எண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேதனைகளை அனுபவிப்பதில்லை, அனுபவிக்கவும் போவதில்லை. இருப்பினும் மனித பலவீனத்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற வேதனைகள் நம்முடைய அமைதியெல்லாம் குலைத்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். பாடுபட்ட இயேசுனுடைய சுரூபத்தை நோக்கி இந்த நாளிலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு அமைதியை தாரும். என்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற கவலைகளாலும் கஷ்டங்களாலும் அமைதியாக என்னால் வாழ முடியவில்லை, நிறைவான வாழ்க்கையை நோக்கி என்னால் வாழ முடியவில்லை, மகிழ்ச்சியாக என்னால் இருக்க முடியவில்லை, குழந்தைகளிடத்திலே பாசமாக என்னால் இருக்க முடியவில்லை, அவர்களிடத்திலே எரிச்சல் அடைகிறேன். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே அமைதியை தங்கச் செய்தருளும். என்னுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை தாரும். என்னுடைய மக்கள் வாழ்வு பெறவே, அதுவும் அதனை நிறைவாக பெறவே நான் அந்த உலகிற்கு வந்தேன் என்று சொன்ன ஆண்டவரிடம், அன்பு மக்களே, பக்தியோடு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். எனவே இந்த நாளிலே, இந்த புனித வெள்ளி நாளிலே, புனித வெள்ளி திருச்சடங்கின் போது உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவரின் சிலுவை பாடுகளுக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் முழுமையாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். நிச்சயமாக இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் கடவுளால் நிச்சயமாக கேட்கப்படும், அவை ஒவ்வொன்றும் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். அன்பு மக்களே, நிச்சயம் கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு திட்டங்கள், இலக்குகள், லட்சியங்கள், ஒவ்வொரு முடிவுகள் ஒவ்வொன்றையும் கடவுள் ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையை நிறைவை நோக்கி, நிம்மதியை நோக்கி அவர் வழிநடத்துவார். பாதுகாப்பாக உங்களை வழிநடத்துவார். உங்களோடு என்றும் பயணிப்பார். உங்களோடு இன்னும் தங்குவார். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்பிற்குரியவர்களே, நாளை துன்புறும் இயேசுவோடு இந்த திருநிகழ்ச்சியினுடைய இறுதி நாள். நாளை நாம் சிறப்பாக நம் ஒவ்வொருவருக்காகவுமே ஜெபிக்க இருக்கிறோம். நாளை ஒரு முக்கியமான நாள். நாளை தவறாமல் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் இந்த யூடியூப் லிங்கை நீங்கள் ஷேர் செய்து அவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள செய்யுங்கள். நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் என்றும் தங்கும். ஆண்டவர் உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். சீராட்டி வளர்த்த அன்னையை
பெற்று